வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், இந்த நகை எப்படி காணாம போணுச்சு அப்படின்னு எங்களுக்கே சரியா தெரியல. எங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுங்க. அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நாங்க உங்ககிட்ட அந்த நகையை ஒப்படைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, என்ன இப்படியே எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, அந்த நகை காணாம போனது ரொம்ப பெரிய விஷயம். ஊர் பொதுமக்கள் கண்ணு முன்னாடியே இந்த ஈஸ்வரி நகை எடுத்திருக்கா. ஸோ அதிகாரிங்க இவளை கைது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வில்லே நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இப்ப புரியுதுக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் பையதான்க்கா. இவன் தான்க்கா அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு உன் மேல இப்படி ஒரு பழிய போடுறான். ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நேத்து மாமாவுக்கு விபத்தாகிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனா இவன் மட்டும் ஹாஸ்பிட்டல் வரல, வீட்லயே இருந்தான். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடி சொல்ற அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இந்த டிரைவர் பையன் நேத்து ஹாஸ்பிட்டல்ல இல்ல, அவன் பாட்டுக்கும் வீட்டுல உட்காந்துருந்தான். எனக்கு என்னமோ இவன் தான் இந்த நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு உன் மேல பழி போட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சு உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்றானோ அப்படின்னு எனக்கு தெரியுது. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உண்மையிலேயே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நான் அப்படியெல்லாம் எந்த வித வேலையும் பண்ணல. தேவையில்லாம உங்க தங்கச்சி கற்பனை பண்ணி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்படி பண்ணணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா இதாக்கா நடந்திருக்கு. உன் மாப்பிள்ள உன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். இங்க பாருக்கா, உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்காக அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ராஜா நேரா வில்லிய பார்த்து, ஏ சந்திரா, என்ன பேச்சு பேசுற? மாப்பிள்ள தான் அந்த நகை எடுத்தாருன்னு சொல்றியா? அவர்கிட்ட இருக்கிற கோடான கோடி சொத்துக்கு எதுக்கு அவர் அந்த நகையை எடுக்கணும்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் அந்த நகையை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு அக்காவை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சிட்டு போற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகையை கண்டுபிடிச்ச மாதிரி நாடகம் போட்டு அவன் நல்ல பேரை எடுக்கிறதுக்காக இப்படி பண்றான். இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, நீ அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத இப்பவே சொல்லு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை, அவங்க தான் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் என்னத்த என் மேல பழி போடுறீங்க? நான் அந்த நகையை எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லத்த, ஏன் என் மேல பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நேரா அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், என் தங்கச்சி சொன்ன மாதிரி நேத்து என் புருஷனுக்கு காலையில விபத்தாகிருச்சு. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஆனா இவன் மட்டும் வீட்டுல இருந்திருக்கான். எங்களுக்கு என்னமோ இவன் தான் அந்த நகையை எடுத்திருப்பான் அப்படின்னு தோணுது. ஸோ இவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அதிகாரிங்க ஹீரோவை பார்த்து, சார், அப்ப நீங்க தான் அந்த நகையை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார், நான் அந்த நகையை எடுக்கவே இல்லை. அதுக்கான அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க. அந்த நகை எங்க போணுச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இவன் இப்படிதான் சொல்லி எஸ்கேப் ஆகுறதுக்கு திட்டம் போடுவான். ஸோ இவன் சொல்றத நீங்க நம்பாதீங்க. அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத நல்லா அடிச்சு விசாரிச்சு கேளுங்க. இவன் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளை மேல பறி போடுறீங்க? கண்டிப்பா மாப்பிள்ளை அப்படி பண்ற ஆளே கிடையாது. அத்தை, உங்களுக்கே தெரியும் சகல இப்படிப்பட்டவர் அப்படின்னு. அவரு பொய் சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு அவர் மேல கோவம் இருக்கு தவிர்த்து அவர் இந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நீங்க மாப்பிள்ளை மேல இவ்வளோ பெரிய பழி போடுறது கொஞ்சம் கூட சரியில்லைத்த. மாப்பிள்ளை வெளியில இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த நகையை கண்டுபிடிச்சு உங்க மானத்தை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்னத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைய அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்ததோட அந்த நகை எங்க இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாம போயிடும். அப்புறம் அந்த மாப்பிள்ளைய வெளியில கொண்டுட்டே வர முடியாது. இதுதான் உங்க தங்கச்சியோட திட்டமே. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, இந்த வீட்டுக்கு எதிராக நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாருமே சேர்ந்து என்னை எப்படி பேசுறாங்க பத்தியா? உன் தங்கச்சி உனக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா எல்லாருமே சேர்ந்து உன் தங்கச்சிக்கு என்ன பழி சொல்றாங்க பத்தியா? இது எதையுமே என்னால கேட்டுக்கவே முடியல. இங்க பாருக்கா, என்னை பொறுத்த வரைக்கும்
நீ ஹாப்பியா இருந்தாதான் எனக்கு முக்கியம். நீங்க பாருக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையதான். அதிகாரிங்க கிட்ட சொல்லி இவனை பிடிச்சு கொடு. ஈஸ்வரி நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார், நேத்து வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல இவன் தான் அந்த நகையை எடுத்திருக்கான். ஸோ அதுக்காக சாட்சி என் தங்கச்சி தான். இதை கேட்டதும் அதிகாரிங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹீரோவை பார்த்து, சார், நகையை எடுத்த குற்றத்துக்காக உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, அத்தனை எடுக்கலத்த. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க எதுவும் பேசாத அப்படின்னு. அப்போ அதிகாரிங்க நேரா கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ராஜா, ரேவதி எல்லாருமே. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. அவரு இப்படி பண்ற ஆளே கிடையாது. நீங்க அவர் மேல இப்படி ரொம்பவே பெரிய ஒரு தப்பு பழி போடுறீங்க. அவர் இப்படி பண்ற ஆளே கிடையாதுமா. ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், நீ எதுவும் பேசாத அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கண் கலங்குறாங்க. அப்ப அதிகாரிங்க நேரா ஹீரோவை பிடிச்சிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க நம்ம ஹீரோ. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இதை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம இப்ப நினைச்சது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வில்லி செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ ஹீரோவை அதிகாரிங்க கொண்டுட்டு போயிட்டு ஜெயிலில் அடைக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா மயிலை பாக்குறாரு. மயிலே நேரா அதிகாரிங்களை வந்து பாக்குறாரு. இங்க பாருங்க சார், சகல யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நீங்க இப்படி பண்றீங்க. சகல ரொம்ப பெரிய இடத்துல உள்ளவர், அவர் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க எல்லாரும் சகல மேல தேவையில்லாம இப்படி ஒரு பெரிய பழிய போடுறீங்க. அவர் இப்படி பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இவங்க மேல பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ புகார் கொடுத்த வரைக்கும் அவரை கைது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஒருவேளை அவரை நீங்க வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கொண்டாந்து இங்க கிட்ட ஒப்படைங்க. அதுக்கப்புறம் அவரை நாங்க வெளியில விடுறோம். இது கேட்டதும் நம்ம மயிலு கேட்குறாரு, சார், என் சகலை கிட்ட கொஞ்சம் போய் பேசிக்கலாமா? இதை கேட்டதும் அதிகாரங்களும் சரி சரி போய் பேசிக்கிறீங்க. அப்ப மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகலை, இப்படியெல்லாம் அந்த சந்திரா சூழ்ச்சி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நகையை பாதுகாப்பா தானே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டோம். கடைசி நேரத்துல எப்படி மாப்பிள்ளை? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. அவங்க கண்டிப்பா நம்ம இல்லாத நேரத்துல நகையை எடுத்து கொண்டு போய் அந்த சிவனாண்டி முத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கு மயிலு சொல்றாரு, ஆமா சகல, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எப்படி அத்தை கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்க முடியுதோ எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் சொல்றேன், வக்கீல போய் பாருங்க. ஸோ அவரை போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜாமீன் கொடுப்பாரு. இதை கேட்டதும் மயிலும் சரிங்க சகல அப்படின்னு வெளியில வராங்க. நேரா ஆனந்துக்கு ஃபோன் பண்றாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மயிலு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டதும் ஆனந்த் அதிர்ச்சி ஆகுறாரு. என் தம்பி எவ்வளவு பெரிய ஆளு, அவனை கைது பண்ணி வச்சிருக்காங்களா? சரி, நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச லாயர்ஸ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாரும் மயிலை பார்த்ததும் மயிலு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டதும் லாயர் சொல்றாங்க, சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க சார், அவர் மேல தப்பே இல்லை. எப்படி நீங்க வந்துட்டு அவங்கள கைது பண்ணலாம்? அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவரெல்லாம் இந்த நகை எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அவர் மேல நீங்க எவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கீங்க, ரொம்ப தப்பு. இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, சார், பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் நாங்கள் இவங்களை கைது பண்ணியிருக்கோம். அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு. அதுக்கு வக்கீல் சொல்றாங்க, சார், நாங்க உயர் அதிகாரிங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு தான் வந்திருக்கோம். ஜாமீன் கூட கொண்டுட்டு வந்துட்டோம், அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்றாங்க. ஹீரோ வக்கீலை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, சார், என்ன சார், எங்க வேலையை நாங்க பாக்குறோம் சார், எங்களுக்கு எதுக்கு சார் நீங்க நன்றி சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த நகை எங்க போனுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த சிவனாண்டிக்கும் முத்துவுக்கும் சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, ஆமா, அந்த நகை எங்க போயிருக்கு அப்படின்னு கூட நமக்கு தெரியும். அவங்க வீட்டுலதான் அந்த நகை இருக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள விசாரிச்சா தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம மயில சொல்றாரு, ஆமா சகல அப்படின்னு. இன்னொரு பக்கம்
நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, பொதுமக்கள் எல்லாருமே ஈஸ்வரிய பார்க்க வராங்க. அப்ப பொதுமக்கள் ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்கம்மா, நீங்க தான் அந்த நகையை எடுத்திருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுதுமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா இப்படிதான் நகை எடுத்தாங்க. அதே மாதிரி நீங்களும் இப்ப நகை எடுத்திருக்கீங்க. உங்க அம்மாவோட புத்தி தானே உங்களுக்கும் வரும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரேவதியை நேரா அவங்கள பார்த்து, என்ன பேச்சு பேசுறீங்க? எங்க அம்மா இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒரு செகண்ட் மறந்துட்டு எங்க அம்மா மேல இவ்வளவு பெரிய பழி போடுறீங்க. உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, உங்க அம்மா நகை எடுத்தது உண்மை, ஏன் ஒத்துக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு உங்க பாட்டி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் இவங்க சொல்றாங்க. இவங்க நகை எடுத்துட்டு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி ரொம்பவே அழுதுகிட்டு சோகத்தோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அம்மாவோட ரூம் இருக்குல்ல, அங்க போயிட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்துட்டு, இது மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி அவமானப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இப்பவும் விஷயத்த வச்சு என்ன அவமானப்படுத்த பாக்குறாங்க. நீ செய்யாத தப்புக்கு நீ உயிரை விட்ட, அதே மாதிரி என்னையும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நான் அப்படி கிடையாது. என் மேல உள்ள தப்ப எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறத நான் சீக்கிரம் நிரூபிப்பேன். என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சு இது யாரு இப்படி பண்ணாலோ அவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி அவங்க அம்மாவோட போட்டோ கிட்ட நின்றுகிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி அந்த இடத்துக்கு அம்மா, என்னம்மா இப்படி ஆகிடுச்சு? அதுக்கு பரமேஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க அம்மா மேல போட்ட பழிய இப்ப என் மேல போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப சோகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. பட் அந்த சிவகாமி யாரு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க யாருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சிருவாங்களே. அவங்க கையில ஒரு டாக்குமெண்ட் இருக்கே, அதை கொடுத்து நிரூபிச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு தான் யாருன்னு தெரியலையே. இன்னொரு பக்கம் நம்ம மயிலும் ஹீரோவும் சேர்ந்து அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி தான் மேல இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை வச்சுட்டாங்களே அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரு பயங்கர கவலையா இருக்கு. அப்போ ரேவதி, ரோகிணி எல்லாருமே அவங்க அம்மா கிட்ட இங்க பாருமா, அவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாதுமா. பாட்டி மேல எந்த தப்புமே இல்லை, அதே மாதிரி உங்க மேலயும் எந்த தப்பும் இல்லை. சீக்கிரம் இது எல்லாத்தையுமே கார்த்தி இருக்காருல்ல, அவரு உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நிரூபிப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு, அக்காக்காரிக்கு பதவி பறிபோக போகுது, இதே மாதிரி அடுத்தடுத்து நமக்கு எல்லாமே சாதகமா நடக்க போகுது அப்படின்னு வில்லி செம ஹாப்பில இருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீட்ல இருந்தே ஸ்மால் பிஸ்னஸ் பண்றீங்களா? இல்ல ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில இருக்கீங்களா? ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இப்பதான் பிகினிங், கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆஃபர் தாங்க இது. ஜஸ்ட் 499 ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த காம்போ உங்களுக்கு கிடைக்குது. இதுல என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் மொத்தமா 6 பீஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வருது. அதுக்கப்புறமா 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல 18 கிளிப்ஸ் செட்டாவே உங்களுக்கு கிடைக்குது. அடுத்ததா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை லபூபு பேக் மொத்தமா 6 பேக் கிடைக்குது. இது எல்லாமே 899 வரைக்கும் உங்களுக்கு சேல் போகும். பட் நாங்க உங்களுக்கு காம்போ ஆஃபரா ஜஸ்ட் 499க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி உங்களோட ஸ்மால் பிசினஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க.